ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இயல் 7ல் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். நமக்கு இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆகுப்பெயர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் ஆகுப்பெயர் பார்த்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆகுப்பெயர்னா என்னென்னு பாருங்கள். ஒன்றின் இயற்பெயர் அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அதாவது ஒரோட இயற்பெயர் வந்து அதோட தொடர்புடைய வேறு ஒரு இதில் வர்றதான் ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆகுப்பெயர் 16 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காலம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது அப்படின்னு பெண்களை கேலி செய்த இளைஞர்களை ஊரை இகழ்ந்தது. அந்த 2 தொடரில் பாருங்கள். இத்தொடர்களில் ஊர் பாராட்டியதோ திட்டியதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர் இகழ்ந்தனர் அப்படின்றத பொருள். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து பாருங்கள், பெண்கள் கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது அப்படின்னா, ஊர் கிடையாது, ஊரில் இருக்க மக்கள்கள். ஸோ இதுதான் வந்து இடவாகுப்பெயர் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தான் ஆகி வர்றது தான் வந்து ஆகுப்பெயர்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முல்லையை தொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லையை தொடுத்தாள் அப்படின்னா அது என்ன போனா பொருள் ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் ஆகுப்பெயரோட இன்னொரு பேர் வந்து முதல் ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, முதல் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வருவது தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாருங்கள், முல்லை தொடுத்தாள் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பூ தான், ஆனால் அது என்ன அப்படின்னா பொருளில் இருக்குது. ஸோ அதான் வந்து பொருள் ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது நல்லா பார்த்துக்கணும். சினை உருவாகிய பூவுக்கு ஆகி வருவது. ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து முல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக ஒரு பொருள், ஒரு பூ அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பொருளாக பேர். இதே வந்து முல்லை செடியில் வந்து ஏதாவது ஒரு இடம் இப்போ வந்து இலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உறுப்பு, சினையாகு பெயர் அப்படின்னு கூட நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க கைஸ் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வகுப்பறை சிரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வகுப்பறை சிரித்தது அப்படின்னா அது எதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்தா இடவகுப்பெயர். ஏன் அப்படின்னா, வகுப்பறை எனும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களை ஆக்கி வருவது. ஏன் அப்படின்னா, வகுப்பறை சிரித்தது அப்படின்னா வகுப்பறையில் இருக்க மாணவர்களோ இல்லாட்டி மாணவிகளோ அவங்க தான் சிரிப்பாங்க. வகுப்பறை அப்படின்னா ஒரு இடம். ஸோ அதனால தான் இடவாகுப்பெயருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார் அறுத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து காலவாகுப்பெயருக்கு இருக்குது. ஸோ கார் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா இங்கே கால பெயரில் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா வந்து கார்காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தை இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் விளையும் பயிரை வந்து அவங்க அறுவடை செய்கிறாங்க. ஸோ அதனால தான் கார்காலம் அப்படின்றது வந்து கார் அறுத்தான் அப்படின்றது காலவாக பெயரில் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மறிக்கொழுந்து அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சினை உறுப்பு பெயர், அந்த செடி அதோட ஆக்கி வருது. அந்த மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னா சினையாகு பெயர். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், மஞ்சள் பூசினாள் அப்படின்றாங்க பாருங்கள். அது வந்து பண்பாகு பெயர் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, மஞ்சள் எனும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்கு ஆகி வருவது. ஆக்சுவலாக மஞ்சள் பூசினாள் அப்படின்னா மஞ்சளை பூசலை, மஞ்சள் நிறம் உடைய கிழங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் பூசினாங்க. ஸோ அதனால் வந்து மஞ்சள் அப்படின்றது வந்து ஒரு நிறம். ஸோ நிறம் அப்படிங்கிறதுனால நம்ம பண்பு அது ஒரு பண்பாக குறிக்கிறனால அது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வற்றல் தின்ஷான் அப்படின்னு அது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வற்றல் என்னும் தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வருவது. ஆக்சுவலாக வந்து வத்தல் தின்னா அப்படின்னா ஒரு தொழில், அவங்க சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றேன்னா வத்தல் சாப்பிட்றாங்க. ஸோ அதான் தொழிலாக பெயர். இதே வந்து வேறு ஏதாவது சாதம் சாப்பிட்டான் அப்படின்னா கூட அவங்க சாப்பிட்றாங்க, அது தொழில். ஸோ அது தொழிலாக பெயராக தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா அது கருவியாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வானொலி எனும் கருவி அதன் கருத்தாவாகிய நிகழ்வுகளை ஆகி வருவது. ஏன் அப்படின்னா, வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா ஏன் கருவியாக பெயர் அப்படின்னா, வானொலி அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கருவி தான். ஸோ ஆனால் வந்து அது ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்க கருத்துக்கள் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அதில் என்ன கருத்துக்கள் அப்படின்னா, மேபி அவங்க கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா அதில் இருக்க பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து கருவியாக பெயர். அப்புறம் வானொலின்றது ஒரு கருவி, அது மூலயமா கேட்குறனால அது கருவியாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பைங்குல் வளர்ந்தது அப்படின்னா பாருங்கள், காரி ஆகு பெயர் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, கூழ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வருவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்கள், பைங்குல் வளர்ந்தது அப்படிங்கும்போது ஆக்சுவலாக வந்து அங்கே பைங்குல் வளர்றது அது வந்து நமக்கு ஒரு செயல் தான். ஸோ அது நமக்கு ஒரு காரியம் தான். ஸோ அதனால தான் காரியவாகு பெயரில் இது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறிஞர் அண்ணாவை படித்தேன் அப்படின்னா பாருங்கள், அறிஞர் அண்ணாவை படித்தேன்னா அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. அதனால தான் இது கருத்தாக பெயரில் வருது. ஏன் அப்படின்னா பாருங்கள், அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களை ஆக்கி வருவது. ஏன் அப்படின்னா வந்து
அறிஞர் அண்ணாவோட புத்தகங்களை தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அதாவது கருத்தாகு பெயர். ஏன்னா அவங்க சொன்ன கருத்துக்களை தான் அந்த புக்கில் படிச்சிருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணல் அளவை ஆகுப்பெயர். பாருங்கள், ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணத்திற்கு தொடர்பான குழந்தை ஆகி வருது. ஆக்சுவலாக வந்து ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா வந்து குழந்தைகள் இங்கே குறிக்கிறாங்க. ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே வந்து எண்ணல் அளவை அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா குழந்தையோட எண்ணிக்கையை குறிக்குது. ஸோ எண்ணல் அளவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 கிலோ கொடு அப்படின்னா வந்து எடுத்தல் அளவை ஆகுப்பெயர் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து நிறுத்தி அளக்கும் எடுத்தல் எனும் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருட்களை ஆகி வருது. ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அரிசி பருப்பெல்லாம் வந்து 2 கிலோ 3 கிலோ தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எடுத்து அளவை பெயர், எடுத்து தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் கடையில் போய் 2 கிலோ சக்கரை கொடுன்னு கேட்குறீங்க. ஸோ அதுதான் வந்து எடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ எடுத்தல் அளவை ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்னா மேக்ஸிமம் பால் வந்து 1/2 லிட்டர் வாங்கு, எண்ணெய் 1/2 லிட்டர் வாங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து முகழ்ந்து தான் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி இந்த இப்படி எடுத்து மோந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த முகழ்ந்தல் அளவை ஆகுப்பெயர்னு சொல்லுவாங்க. அப்புறம் முகந்து அழுக்கும், அதை தான் சொல்கிறாங்க. முகந்து அழுக்கும் முகழ்த்தல் அளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருட்கு ஆகி வருவது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே வந்து எண்ணிக்கை, ஸோ அதனால் என்ன அளவை, இது வந்து எடுத்து கொடுக்குறது 1 கிலோ 2 கிலோ ஆனால் எடுத்தல் அளவைன்னு சொல்கிறாங்க. இங்கே முகழ்ந்து கொடுக்குறதுனால முகழ்ந்தல் அளவை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகு பெயரில். இதே 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்னா வந்து நீட்டல் அளவை பெயர். ஏன் அப்படின்னா ஜான் கணக்கா மீட்டர் கணக்கான்னு சொல்லி நம்ம அளப்போம் இப்படி. ஸோ அதை வந்து நீட்டல் அளவைன்னு சொல்லுவாங்க. நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருட்கு ஆகி வருவது தான் நீட்டல் அளவை பெயர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. மொத்தம் நமக்கு 16 வகைப்படும் சொன்னாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், முல்லை அப்படின்னா பொருளாக பெயர் வரும். வகுப்பறை சிரித்தது அப்படின்னா இடவாகு பெயர். கார் அறுத்தான் அப்படின்னா காலவாகு பெயர் வரும். மறி கொழுந்து நட்டான் அப்படிங்கும்போது சினை ஆகு பெயர் வந்துடும். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பூசினான் அப்படின்னா பண்பாகு பெயர். வற்றல் தின்றான் அப்படின்னா தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா கருவி ஆகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா காரி ஆகு பெயர், காரியவாகு பெயர். நெக்ஸ்ட் வந்து அறிஞர் அண்ணாவை படித்தேன் அப்படின்னா அவங்களோட கருத்து, ஸோ கருத்தாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா எண்ணிக்கை, ஸோ எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு அப்படின்னா எடுப்பாங்க, ஸோ எடுத்தல் அளவை ஆகு பெயர். 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்னா முகழ்ந்து, ஸோ முகழ்தல் அளவை ஆகு பெயர். 5 லிட்டர், ஸோ 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்னா அதை நீட்டுறது, ஸோ நிலவை அளவை பெயர், அதாவது நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் கேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீழே உள்ள பத்தியில் உள்ள ஆகுப்பெயர்களை அதாவது ரிஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், விமலா கூட்டத்தில் உள்ள கூடத்தில் உள்ள தட்டில் இருந்து டிசம்பரை தலையில் சுடினாப்பாங்க. டிசம்பர் அப்படின்னா இது வந்து காலவாகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டிசம்பர் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் இருக்கிற மலர், ஸோ வந்து இது காலவாகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பாருங்கள், மல்லிகை படத்திற்கு சுடா. மல்லிகை அப்படின்னா பொருளாகு பெயர்னு வந்துடும். மல்லிகை பூ மொத்தமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பில் இருந்து பாலை இறக்கினால் பின்பு தோட்டத்திற்கு சென்றால் விமலாவை பார்த்தவுடன் தோட்டம் அமைதியானது. தலைக்கு 200 கொடுங்க. பாருங்கள், தலைக்கு 200 அப்படின்னா வந்து தலைக்கு கிடையாது, ஒவ்வொரு பர்சன், ஈச் பர்சன். ஸோ வந்து இது சினவாகு பெயர் அப்படின்னு வரும். 200 கொடு அம்மா என்று தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் ஒருவர் சொன்னார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெள்ளை மனம் கொண்ட வேலை ஆட்களின் கூலி. ஸோ வெள்ளை மனம் அப்படிங்கும்போது இங்கே பண்பு, ஸோ அவங்களுக்கு வெள்ளை மனசு, ஸோ பண்பை குறிக்குது. ஸோ இது வந்து பண்பாகு பெயர் அப்படின்னு வரும். வேலை கூலிகளை குறிக்க விரும்பாமல் அதனை அவளும் ஏற்றி கொண்டாள். அவர்கள் சென்றதும் காலையில் சாப்பிட பொங்கல் வைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்க செய்ய எந்தெந்த பொருட்கள் குறைவாக உள்ளது என்பதை சிந்தித்தாள். சாப்பிடுவதற்கு 5 கிலோ வாங்க வேண்டும். பார்த்தீங்களா, சாப்பாட்டிற்கு 5 கிலோ. ஸோ பாருங்கள், 5 கிலோ வாங்கணும்னு சொல்லுங்கள். கிலோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா வந்து எடுத்தல் அளவை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்து கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், தாளிப்பிற்கு 3 லிட்டர் வாங்க வேண்டும். ஸோ லிட்டர் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன முகழ்ந்தல் அளவை, ஸோ பால் எண்ணெயெல்லாம் அப்படின்னா முகழ்ந்தல் அளவைன்னு வரும். பாருங்கள், துணி உலர்ந்துவதற்கு 4 மீட்டர். ஸோ மீட்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், நீட்டல் அளவை வாங்க வேண்டும் என திட்டமிட்டாள். அலைபேசி அழைத்தது. அரை நிமிடம் அலைபேசி வந்த வயலின் கேட்டு மகிழ்ந்தாள். ஆக்சுவலாக பாருங்கள், அலைபேசி அப்படிங்கும்போது அதை வயலின் கேட்டு மகிழ்ந்தாள் அப்படிங்கும்போது அது என்னவாகும் அப்படின்னா கருவி ஆகுப்பெயர். ஏன் அப்படின்னா அலைபேசியில் வந்து அந்த வந்து சவுண்டை கேட்டு தான் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஸோ அது வந்து கருவி ஆகுப்பெயர். சாரி கைஸ், ஒன்றும்
அது வந்து என்ன கருவி ஆகுப்பெயர் அப்படிங்க. ஸோ பிறகு எடுத்து பேசினால், கடைக்கு போய்விட்டு வந்த பிறகு பாதியில் விட்டிருந்த சிவசங்கரன் படித்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தான். அது வந்து என்ன அப்படின்னா வந்து புக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கருத்து ஆகுப்பெயர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பண்பு தொகை இட்டு நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மாமதுரை ஓர் அழகிய டேஷ் அப்படின்னா வந்து அது பேரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பெரிய ஊர் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரில் நடுவே வானுயர்ந்த கோபுரங்களுடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் செந்தாமரை மார்களும் நிறைய செந்தாமரைகளும் பூக்கள் மலர்ந்தன. கதிரவனின் பேரொளி ஸோ பேரொளி வீசிட சோலையில் பைங்கிளிகளின் என்ன இன்னியோசை கேட்புற டேஷ் அடைந்தன பேரின்பம் அடைய செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்றது. பண்டமாற்று முறை அப்படின்னா கண்டமாற்று எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. காய்கறி வடிச்சாறு அப்படின்னா வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா கரும்புச்சாறு அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னா மேத்தா அவர்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு சாகித்ய அகாதமி அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 100 நல்ல சேரலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழ் பல மொழிகள் அப்படின்னா கீவா ஜெகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து அது எப்படி அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்னா தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஸோ பாருங்கள், தமிழில் நமக்கு அறிவியல் கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு இது பெரியார் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ச்செல்வன். அதே மாதிரி இருட்டு எனக்கு பிடிக்கும், அதை கொஞ்சம் கோரிலேட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.